அனைவருக்கும் வணக்கம். எங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் ஆட்டோ கேட்கிறார்கள், கூட ஆட்டோ விரும்பிகள் வந்து நிறைய பேர் இருக்கிறார்கள். எங்களுக்கு ரிபில் நம்பர் ஆட்டோ தேவை நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள் கூட. அவர்களுக்கு வந்து வவுனியா மாவட்டத்திலே 4 ஆட்டோ விற்பனைக்காக வந்திருக்கிறது. உங்களுக்கு பிடித்தமான ஆட்டோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அதுக்கும் விலை குறைவாக எடுத்துக்கொள்ளலாம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். நாங்கள் நேரடியா ஆட்டோக்களோட இன்ஜின் பொடி வளங்கள் எத்தனையாம் ஆண்டு வந்தது, எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு, என்ன விலை, என்ன லீசிங் போடலாம் எல்லா விவரத்தையும் சொன்னோம்னா நேரடியாக கடைக்கு வருவார்கள். உங்களோட வெளியே காட்சி பேசி தீர்மானிச்சு வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, AAN 1625 கொண்ட இலக்கமுடைய ஒரு ஆட்டோ வந்திருக்கு. நல்லா முடிவு பண்ணி சோடி செய்திருக்கேன். எத்தனையாம் ஆண்டு பதிவு என்ன மாதிரி? இது 2014 2014ஆம் ஆண்டு. 2014ஆம் ஆண்டு எப்படி நல்லா முடிவு பண்ணி செய்திருக்கேன். ஃபுல்லா பாக்ஸ் பட்டி எல்லாம் இருக்கு. ஒரு செட் பாக்ஸ் எல்லாம் போட்டுருக்கா. உள் இன்டீரியர் எல்லாம் பாருங்க, செட் பாக்ஸ் கூட போட்டுருக்கு. கூடுதலான நாட்கள் எங்களுக்கு சோடித்த வளங்கள் அப்படியே மொடிஃபை பண்ணி தான் கேட்கிறார்கள் என்று சொன்னா, அண்ணன் நாங்கள் ஆட்டோ ஒரு காசுக்கு எடுத்து மொடிஃபை பண்றதுக்கு ஒரு காசு, இதெல்லாம் சும்மா நாங்கள் அலைஞ்சு கொண்டிருக்கலாம். எங்களுக்கு ஒரே விதமா தாங்க. நீங்கள் இந்த எடுக்கிற ஆட்டோ எல்லாம் இன்ஜின் பொடி எல்லாம் செக் பண்ணி தான் எடுக்கிறோம். இன்ஜின் பொடி எல்லாம் எப்படி எல்லா ஆட்டோக்கும் எல்லாம் ஒரிஜினல் வளர்த்தோம் நிற்கிறோம். எல்லா ஆட்டோவுமே உங்களோட வந்து ஒரிஜினல் வளம்பரம், ஒரு செகண்ட் பெயிண்ட் இல்ல ஒரிஜினல் வண்டி எல்லாமே வந்து ஒரிஜினல் பெயிண்டிங், ஒரிஜினல் வளர்த்தோம் நிற்கிறேன். செகண்ட் பெயிண்ட் ஆட்டோ எடுக்கிறேன். ஓகே, நீங்க செகண்ட் பெயிண்ட் ஆட்டோ எடுக்கிறீங்க. அதே மாதிரி பெஸ்ட் பதிவெல்லாம் நிக்குது எல்லா ஆட்டோவும். 1 ஓனர்ல நிக்கும். எல்லாமே வந்து 1 ஓனர்ல நிக்குது. பாருங்க எப்படி வளமா நிக்கிற பாருங்க. குச்சியில எல்லாம் இருக்கட்டும், இன்ஜின் பொடி வளம் எல்லாமே 100க்கு 100ல நிக்குது. இது ஒரு நல்ல ஒரு வளமான ஆட்டோ, நல்ல ஒரு வளமான ஆட்டோ. உங்களுக்கு வந்து 79,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஓட்டத்தையே நாங்கள் வந்து காட்டிக் கொள்றோம். நாங்கள் கூடுதலா வழியில 30,000-40,000 கிலோமீட்டர் வந்து தாண்டாது தெரியும் தானே. அப்ப இந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆட்டோ வந்து 79,000 ஒரிஜினல் மைலேஜ் ஓடி இருக்கு. இதுக்கு எந்த மாதிரி லீசிங் எடுத்துக்கொள்ளலாம்? இதுக்கு லீசிங் 10 லட்சத்துக்கு மேல எடுக்கலாம். 10 லட்சத்துக்கு மேல லீசிங் எடுத்துக்கொள்ளலாம். என்ன சொல்லுவோம்? இதுக்கு 14-30 போட்டுருக்கு. 14-30 போட்டு. அப்ப உங்களோட கையில ஒரு 4-30 இருந்தா ஓகே. உங்களோட கையில ஒரு 4-30 இருந்தா இந்த ஆட்டோவை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆண்டு பின்னுக்கு வந்த ஆட்டோ வேணும். எங்களுக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு கை கூட கலாச்சி பக்கம் போகக்கூடாது அப்படி எதிர்பார்க்கிறார்களுக்கு ABL 8823 நல்ல ஒரு நம்பர். என்ன நல்ல நம்பர், நல்ல வடிவா நிக்கிற ஆட்டோ, நல்ல கண்டிஷன், ஒரிஜினல் பெயிண்டிங், ஒரிஜினல் வளம். எத்தனையாம் ஆண்டு பதிவு? என்ன மாதிரி? 2017 மாடல். 2017 மாடல். நல்லா நிக்குது. நல்லா நிக்குது. நல்ல ஒரு பலமான ஆட்டோ தேர்ந்தீங்கன்னு சொன்னா ஓகே. பாருங்க, நீங்க வந்து டயர் வளமா இருக்கட்டும், பொடி, இன்ஜின் வளம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பக்காவா இருக்குது. எத்தனை கிலோமீட்டர் ஓடி சொல்லி பார்ப்போம். கூடுதலான நாட்கள் கிலோமீட்டர் பாக்குற கூட 19,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரிஜினல் ஓட்டமே வந்து 19,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. என்ன வளம்னு சொல்லி பாருங்க. இதுக்கு என்ன சொல்லுவோம்? என்ன மாதிரி? இதுக்கு 17,000 போட்டிருக்கு. பார்த்து செய்யலாம். 17,000 சொல்றீங்க. 17,000 சொல்றீங்க. நீ பார்த்து காட்சி பேசி செய்யலாம். நாங்க வந்து விலை வெட்டி கொடுப்போமே. ஓகே, இது ஒரு நம்பகமான ஆட்டோ. நீங்க சொல்ற விலை வந்து பிக்ஸா பிரைஸ் இல்ல. நாங்கள் நேர வரைக்கும் கட்டாயம் வெட்டி போடுவோமே. அதே மாதிரி ABE இது எத்தனையாம் ஆண்டு பதிவு? எப்படி என்ன மாதிரி? என்ன இது 2015 மாடல். என்ன 2015 மாடல். இது எப்படி வளமா நிக்குது ஆட்டோ? இப்படி இன்ஜின் பொடி இல்லாம நல்ல பெஸ்ட் ஒரிஜினல் பெயிண்டோட நிக்குது. ஒரிஜினல் பெயிண்டோட நிக்குது. இதுக்கு வந்து செட் பாக்ஸ்ல உள் மொடி வந்து நல்லா செய்யுது. நல்லா இருக்குல்ல. குச்சியிலேயே பாருங்க, சீட்டை பாருங்க. இந்த சீட் எல்லாம் வந்து நேரிய வச்சு வடிவா முதுகு பக்கம் வந்து நீங்கள் இங்க இருந்து வடிவா இருக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு நேரி அண்டல்கள் அப்படி இருக்காது. அதே மாதிரி 38,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. நல்ல பலமா நிக்குது ஆட்டோ. எந்த ஒரு டச்சப் வேலையும் கூட இல்லையா? டச்சப் வேலை கூட இல்ல. நல்ல ஒரு பலமா நிக்கிற ஆட்டோ. ஒரிஜினல் பெயிண்டோட நிக்குது. நாங்கள் ABE ஒரிஜினல் பெயிண்டிங்கோட நிக்குது. பாருங்க, ஒரிஜினல் ஸ்கின் பாடி, ஒரிஜினல் ஸ்கின் பாடி, 4 ஸ்டோக் ஆட்டோ. இங்க நிக்கிற எல்லா ஆட்டோவுமே 4 ஸ்டோக் ஆட்டோ தான். நல்ல ஒரு வளமான ஆட்டோ. நீங்க தேர்றீங்கன்னு சொன்னா இந்த கடைக்கு கட்டாயம் வாங்க. இந்த கடை வந்து வவுனியாவில் இருக்குது. ஓகே, என்ன சொல்லுவோம்? இதுக்கு இது 1575 போட்டு. 1575 தான் நாங்க சொல்றோம். இனி நேர வரைக்கும் கட்டாயம் காய்ச்சி குறைச்சி பட்டி தருவோமே. இது லீசிங் வசதி என்ன மாதிரி கொடுப்போம்? இதுக்கு 11 லட்சம் மாதிரி எடுக்கலாம். 11 லட்சமாவது லீசிங்கே எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னு சொல்லி ஒரு 4-4.5 லட்சம் இருந்தா நீங்க ஒரு ஆட்டோ வந்து கட்டாயம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி ABT 9126 என்ன இதுக்கும் அதே மாதிரி ஒரிஜினல் பெயிண்டிங், ஒரிஜினல் வளங்கள், நல்ல ஒரு பாடி பரப்பும் இன்ஜின் பரப்பும் கூடிய ஆட்டோக்கள் சொன்னா அது 2019க்கு மேல வந்த ஆட்டோக்களா? என்ன இப்ப வர ஆட்டோ வந்து புக்கிங் அது சொல்றாங்க. அது வந்து சில வந்து ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆட்டோக்கள் சம்பந்தமான ஐதீகங்கள் வரும். ஆனா இந்த ஆட்டோக்களை நம்பி எடுக்கிறாங்க. ஏன்னா ABU ஆட்டோ எல்லாம் இப்ப வந்து
புது ஆட்டோட விலை கிடைக்கிறதுக்கு மக்கள் இருக்கிறார்கள். இருக்காங்களோ? அப்படி ஒரு தரமான நம்பகமான ஆட்டோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னா இங்க வாங்க. ஓகே, ஏபிடி என்ன மாதிரி லீசிங் எடுக்கலாம்? இதுக்கு எடுக்கலாம் அண்ணா, 12 லட்சம் எடுக்கலாம். 12 லட்சம் லீசிங் எடுக்கலாம். என்ன விலை சொல்றீங்க இதுக்கு? 18 போட்டுறேன். 18 போடுறீங்க. இனி வரைக்கும் கட்டாயம் காய்ச்சி கொடுக்கலாம். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கொடுப்பீங்களா? நார்மலா ஒரு கஸ்டமர் வந்து முல்லைத்தீவுல இருந்து வரான்னு சொன்னா என்னென்ன இதுல வந்து கொண்டு வர வரும்? அப்படி அவங்களோட இடங்களுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் லீசிங் அளவுகளை பார்த்தோம். லீசிங் 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சு கொடுப்பீங்க. 1 மணி நேரத்துக்குள்ள எல்லாம் சரி. அப்ப நார்மலா வாரதும் எடுக்கிறதா மேல. உங்களுக்கு ஏதாவது வாகனங்களை பத்தி அனுபவம் இல்லைன்னு சொன்னா கட்டாயம் மெக்கானிக்கை உங்களுக்கு செக் பண்ணி எடுக்கலாம். அதுல எந்த ஒரு அதிக பாடம் இல்ல. ஒரு தரமான 4 ஆட்டோக்கள் நிக்குது மக்களே. உங்களுக்கு எந்த ஆட்டோ பிடிக்குதோ அந்த ஆட்டோ வந்து எடுத்துக்கொண்டு போங்க. உங்களுக்கு வேற வாகனங்கள் தேவைன்னு சொன்னாலும் புக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். எந்த வாகனம் தேவைன்னு சொன்னாலும் கட்டாயம் வந்து புக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். லீசிங் வசதி ஏற்பாடு எல்லாமே உங்களுக்கு செய்வார்கள். அதை விட இந்த சேல்ஸ் கடையில பாத்தீங்கன்னு சொன்னா எக்கச்சக்கமான பைக், கிட்டத்தட்ட 250-300 பைக் கிட்ட நிக்குது. டியோ பிளஸர், ஆக்டிவா, வேற என்ன பைக்குகள்? டியோ பிளஸர், ஆக்டிவா, வெகோ, ஹாங்குகள் எல்லா பைக் அடுக்கி விட்டுருக்கு. 350 பைக் அடுக்கி இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பைக் மிக மலிவான விலையில செகண்ட் ஹேண்ட் பைக் ஒன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி பொலிரோ, மகேந்திராக்கள், கார்கள், வேகனார்கள், அதோட ஹெல்மெட் ஹெல்மெட் ஒரு பைக் சம்பந்தமான எல்லா விடயங்களுமே நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இந்த கடை எந்த இடத்துல இருக்கு பாப்போம். எந்த இடம் சரியா? இது எந்த இடம்? இது வவுனியா டவுன்ல இருந்து பட்டாணிச்சூர் முதலாம் முழுங்க. அதாவது இன்னும் குறிப்பா சொன்னா வவுனியா மன்னார் வீதி. ஓகே, வவுனியா மன்னார் வீதியில பாத்தீங்கன்னு சொன்னா வவுனியா டவுன்ல இருந்து சரியா 3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னு சொன்னா அப்படியே வலது கை பக்கமா லக்கி மோட்டர்ஸ் லீசிங் சர்வீஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குது. ஓகே, இந்த கடையின் கான்டாக்ட் நம்பரை நான் உங்களுக்கு தாரேன். என்ன இந்த கான்டாக்ட் நம்பருக்கு அடிச்சு காய்ச்சிட்டு நீங்க நேரடியா காய்ச்சி பேசி வரலாம். அதே மாதிரி எங்கட பேஜ் எங்கட முல்லை ஜெசி என்ற முல்லை ஜெசி என்ற கோட் பட்டு நீங்க பாவிச்சாலே நீங்க வந்து நார்மலா டிக்டாக்ல பாத்துக்கலாம், யூடியூப் பாத்துக்கலாம், பேஸ்புக் ஏதாவது நீங்க முல்லை ஜெசிய பார்த்து தான் வந்து நாங்க சொன்ன கட்டாயம் ஸ்பெஷலா 25,000 டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இருக்குது. ஓகே மக்களே, இன்னும் ஒரு பிரயோசனமான காலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.